சூப்பர் டி. இத போய் நார்மலா சொல்ற? பின்ன உனக்காக இறங்கி அவ்வளவு பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கான். அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏய் வேணி, அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது நாள் வரைக்கும் என் அண்ணனுங்க எந்த பிரச்சனையும் என்கிட்டயே வராம தான் பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா முதல் தடவையா சரவணன் ஒரு பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்திருக்கான். அது மட்டும் இல்லடி, ஆம்பளை நான் எப்படி இருக்கணும்னு நாம எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையுமே சரவணன் உடைச்சிட்டான். ஓ, ஆம்பளத்தனம் பலத்துல இல்ல குணத்துல தானு சரவணன் நல்லாவே காட்டிட்டான். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் வாழ்ந்தா இப்படி ஒருத்தனோட தான் வாழணும்னு. பரவாயில்ல, உன்னை ஒருத்தன் இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கானா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, அதே மாதிரி நீ சரவணன் இம்ப்ரெஸ் பண்ண ஏதாவது பண்ணியா? பண்ணனே. என்ன பண்ண? எங்க வயலு தோட்டம் துறவுன்னு எல்லாத்தையும் போய் சுத்தி காமிச்சனே அவங்கிட்ட. ஆமா, இவங்க வயலும் வரப்பும் பெரிய தாஜ்மஹால். அத சுத்தி காட்டினதுமே உன் மேல காதல் வரதுக்கு. லூசாடி நீ? யாரு நான் லூசா? இங்க பாரு, எல்லாம் நான் காரணமா தான் பண்ணேன். நான் ஒண்ணு அவனுக்கு போய் சும்மா எல்லாம் சுத்தி காமிக்கல. எங்களுக்கு இவ்ளோ சொத்து இருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த எல்லா சொத்துமே மாப்பிள்ளைக்கு தானே ஆசையை தூண்டி விட்டேன், அவ்வளவுதான். பொதுவா பசங்க மனசுல ஆசை வளர அழகும் அந்தஸ்தும் போதும். இது ரெண்டையுமே நான் சரவணன் கிட்ட காமிச்சிருக்கேன். நீ வேணா பாரு, என் அழகையும் அந்தஸ்தையும் பார்த்து சரவணனுக்கு கண்டிப்பா என் மேல ஆசை வரும். சந்தோஷம் டி. அவ்வளவுதான்.